எல்லாரும் சொல்லுங்க பூமி, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பூமி. அப்படியே போ பூமி. கொஞ்சம் பூமியை பாருங்க. பூமியை யாருக்கு கொடுத்தாரு? வானங்கள் அவருடையவைகள், பூமியையோ எத்தனை மனுஷங்க இங்க இருக்கிறீங்க? ஏமே இந்த பூமியில என்னை வச்சிருக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு இந்த பூமியில என்ன குறிச்சு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் இந்த பூமியில வாழ்ந்தாகணும். ஏமே என்னைக்குதான் அங்க போய் சேர்ந்தேன்னு ஆசையா இருக்கு. ஏன் இன்னைக்கே கூட போலாம். ஏமே but I have to live. I have a responsibility. I have something to do. Amen. தேவன் எனக்கு ஒரு உத்தரவாதம் வச்சு இந்த பூமியில என்ன வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? சொல்லுங்க. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பாருங்க, இப்ப நான் அந்த பைபிளை வந்து அபிமன்யு கொடுத்தாங்க, உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அப்படி கிடையாது. இப்ப என்ன ஒரு வருஷத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 1:28. தேவன் தந்தார். ஆதியாகமம் 1:28. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? நீங்கள் பலுகி பெருகி, எல்லாரும் சொல்லுங்க பூமி பரலோகத்தை நிரப்பணும் பிரதர். பரலோகத்தை நிரப்பணும் பிரதர். பூமியை நிரப்பி மனம் மாறட்டும். அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்க. இந்த பூமியை கர்த்தர் நமக்கு கொடுத்து அதை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாவத்தினால்தான் மாறி தான் அடிமையாயிட்டான். நம்ம புத்தியே இப்படிதான். வேண்டாம் போடுமா கல்யாணத்துல போய் வந்த உடனே நோட்டு போட்டு ஏட்டா நோட்டு போட்டு சொல்றீங்க. என் பைபிள் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நான் கேட்டா நீங்க திருப்பி